ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். சண்டேனாலே நம்ம மைண்டில் ஓடுற ஃபர்ஸ்ட் விஷயம் நான்வெஜ் தான். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட் இந்த இட்லியும் குடல் குழம்பும் தான். இதில் க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குடலில் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப ஸ்மெல் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. பட் இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. குடலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா 5-6 வாட்டி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. மறுபடியும் இதை அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் ரன்னிங் வாட்டரில் ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு மறுபடியும் பெரிய வெங்காயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஆற வச்சு அதையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி இங்கே சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லை நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டனாலும் மிக்சியில் அரைச்சி ஊற்றுறதுனாலும் நல்லா தான் இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடல் அதையும் கூடவே சேர்த்துட்டு கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே இட்லி, அதுவும் அலுமினிய பாத்திரத்தில் புசுன்னு வர இட்லியை வேக வச்சு எடுத்துருங்க. அதை தட்டில் எடுத்து போட்டு கூடவே இந்த குடல் குழம்பையும் ஆட் பண்ணிவிட்டு சண்டே அதுமா இந்த வாசமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையே எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ சண்டே அன்னைக்கு இந்த இட்லியும் குடல் குழம்பும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான vlogல உங்களை எல்லாமே நான் மீட் பண்ணுறேன். And thanks a lot for watching and supporting me.